என்ன இந்த பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்கு? நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எந்திரிச்சிருக்கோன்னு பார்த்தா நல்லாலாம் தூங்குது. சேவல் கத்துற சவுண்டு கூட காதுல விழுகல. நான்லாம் சேவல் கத்துறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவேன். ஆனா சேவல் காட்டு கத்து கத்துது. இந்த சவுண்டு எப்படிதான் இந்த பொண்ணு தூங்குதுன்னு தெரியல. சிட்டில வாழ்றவங்க எல்லாம் என்னதான் ஏன் இவ்வளவு சோம்பேறியா இருக்காங்களோ. சரி நம்மளே எழுப்புவோம். பூமாரியாக்கா, பூமாரியாக்கா. காது என்ன செவிடா, இப்படி கத்துறோம் எந்திரிக்கிறாளா பாரு. ஏக்கா, பூமாரியாக்கா. சேவல் கூவுறது கூட உங்க காதுல விழுகலையா? எங்க ஊர்ல சேவல் கூவுனதுக்கு அப்புறம் தூங்க கூடாது. எந்திரிக்க சீக்கிரம். எந்திரிக்கணுமா? இப்பதான் தூங்குன மாதிரி இருந்துச்சு. மணி என்னமா ஆகுது? மணி 5 ஆக போகுது. சீக்கிரம் எழுந்திரிங்க. சூரியன் வரதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு குளிக்கணும். அதுதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. என்னது சூரியன் வரதுக்குள்ள குளிச்சாதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகா? இது என்னடா புது உருட்டா இருக்கு? எம்மா நான் எப்பவுமே 10 மணிக்கு மேலமா குளிப்பேன். எதுக்கு மேல இப்பவே போய் குளிக்க சொல்றேன்? நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஏக்கோ, எங்க ஊர்ல இதுக்கு மேல தூங்க கூடாதுக்கா பொம்பளை பிள்ளைங்க. சேவல் கூவுனதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க தூங்குனா வீடு விளங்காது நீங்க அம்மா சொல்லுவாங்க. சீக்கிரம் எந்திரிச்சு குளிங்க. நானா இருக்க போய் உங்களை அமைதியா எழுப்புறேன். எங்க அம்மாலாம் வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கத பார்த்தா எங்க அம்மா வந்து திட்டுவாங்க. சீக்கிரம் எழுந்துறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? அதிகாலையில எந்திரிச்சு என்னடா பண்ண போறீங்க? அந்த சஞ்சய் பையன் வேற சொன்னா எங்க அத்தை கோகரி, எங்க அத்தை திட்டுற மாதிரி வச்சுக்காதன்னு. சரி எந்திரிச்சு தொலைவோம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஊருக்கு வந்தா ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே. சரிம்மா எந்திரிச்சிட்டேன். போய் எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி எடுத்துட்டு வரியா? குளிக்காமலாம் எங்க வீட்ல எதையும் சாப்பிடக்கூடாது. முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வரதா? அம்மா என் ட்ரெஸ் எல்லாம் எங்க அம்மா தான் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் குளிச்சு மாத்திக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு காஃபி ஒரு பனானா மட்டும் கிடைக்குமா? எங்க வீட்டோட ரூல்ஸ் குளிக்காம எதையும் சாப்பிடக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க. நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க. நான் என்னோட தாவணியும் சட்டையும் எடுத்து தரேன். அதை போட்டுட்டு வாங்க. என்னது தாவணியா? எனக்கு அதெல்லாம் கட்டி பழக்கம் இல்லையே. ஏக்கோ, என்னை விட ஒரு வயசு பெரியவங்க தானே நீங்க. இன்னும் தாவணி கட்ட தெரியலன்றீங்க. நான்லாம் 10ஆவதுல இருந்தே தாவணி கட்ட பழகிக்கிட்டேன். என்ன பொம்பளை பிள்ளையோ நீங்க. அதான் கையில போன் வச்சிருப்பீங்களே, அதுல யூடியூப்ல வீடியோ சொல்லி தருவாங்க. அதை பார்த்து கத்துக்கங்க. இப்ப சீக்கிரம் எந்திரிச்சு போய் குளிங்க. மறக்காம பல் விளக்கிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு காஃபி தருவேன். திரும்பி தூங்கிட்டு இருந்தீங்க எங்க அம்மா வர சொல்லுவேன். எங்க அம்மா வந்து பத்திரகாளி ஆட்டம் ஆடிடுவாங்க. பாத்துக்கோங்க. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். சீக்கிரம் 10 நிமிஷத்துக்குள்ள குளிச்சுட்டு வந்துருங்க. சரிம்மா. சேவல் கூவுறதுக்கும் பொம்பளை பிள்ளைங்க காலையில எந்திரிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? வீடு விளங்காது ஊர் திட்டோன்னு. இன்னும் பழைய காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கப்பா. நல்ல வேளை நான் இந்த ஊர்ல பிறக்கல. இல்லைன்னா என்னை என்னென்ன கொடுமைப்படுத்திருப்பாங்களோ. ஒரு நாள் இருக்கிறதுக்கே இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க. இங்கே பிறந்தா என்னென்ன கொடுமைப்படுத்திருப்பாங்களோ. சரி போய் முதல்ல குளிச்சுட்டு கிளம்புவோம். இருந்தாலும் இன்னும் ஒரு 1 மணி நேரம் தூங்க விட்டுருக்கலாம். என்ன பண்ணி தொலைக்கிறது? போவோம். என்ன வர வர நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி கூட நல்லாவே வர மாட்டேங்குதே. எப்ப பார்த்தாலும் இந்த தேர்தல் இருக்கேன்னு. தேர்தல் முடிஞ்ச 4 நாள் ஆச்சு. இன்னமும் அந்த தேர்தல் அறிக்கை வந்துகிட்டு இருக்கு. ஏதாச்சும் புதுசா நியூஸ் வந்தா தானே என்னைய மாதிரி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஆவலா இருக்கும். சரி அந்த தொடர் கதையாவது படிப்போம். இந்த யாழினி பொண்ணு என்ன பண்றான்னு தெரியலையே. எப்பவுமே 5 மணிக்கெல்லாம் கிச்சனுக்குள்ள வந்துருவா. இப்ப 5:30 ஆகுது, இன்னும் என்ன காணோம்? வீட்டுக்கு விருந்தாளிங்க வேற வராங்க. காலையில இருந்து நிறைய வேலை இருக்கும். சீக்கிரம் வராளா பாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவளோட டெய்லியும் போராட்டமா இருக்கு. அம்மா வாடி வா. எப்பயுமே 5 மணிக்குள்ள கிச்சனுக்குள்ள வரணும்னு தெரியும்ல. இப்ப என்ன 5:30 மணி ஆகுது, இவ்வளவு லேட்டா வந்திருக்க? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வேற வந்திருக்காங்க. எல்லாம் முன்னாடி என் மேகத்தை வாங்கிடாத. எவ்வளவு நேரம் தூங்குவேன்? அம்மா நான் எப்பவும் போல கரெக்டா தான் எந்திரிச்சிட்டேன். அப்புறம் என் கிச்சனுக்குள்ள வரதுக்கு உனக்கு இவ்வளவு லேட்டு? அந்த பொண்ணு இருக்காங்களா பூமாரி, அவங்க தூங்கிட்டே இருந்தாங்க. அவங்களை எழுப்புறதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு தெரியுமா அவங்களை கஷ்டப்பட்டு எழுப்பிட்டு வந்தேன். சேவல் கூவுறது கூட தெரியாம நல்லா வேற தூங்கிட்டு இருந்தாங்கம்மா. அவங்களை எழுப்புறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. இந்தாடி, அந்த பொண்ணு சிட்டில வளர்ந்த பொண்ணு. அவ அப்படி இப்படின்னு தான் இருக்க செய்வா. நம்ம கலாச்சாரத்தை கொண்டே அவகிட்ட திரிக்கணும்னா நீ நினைக்காத. என்னதான் இருந்தாலும் அவ விருந்தாளியா வந்தவ. இன்னும் ஒரு வாரத்துல இருந்துட்டு போயிடுவா. அவ இஷ்டத்துக்கு இருந்துக்கட்டும். சரிங்கம்மா, நீங்க தானே சொல்லுவீங்க பொண்ணுங்க சேவல் கூவுனதுக்கு அப்புறம் தூங்கினா வீடு விளங்காதுன்னு. அதனால தான் நான் உங்களை சீக்கிரமா எழுப்பி விட்டேன். ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே. இப்போ நம்ம வீட்டில் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீடு தானே விளங்காம போயிடும். அதனால தான் உங்களை சீக்கிரமா எழுப்பி விட்டேன். ஆமா, ஏதாவது இடக்கு முடக்கா பேசிட்டே இரு. சரி தள்ளுங்க, நான் போய் டீ போடுறேன். அதெல்லாம் நான் எப்பயே போட்டுட்டேன். உன் தாத்தா வெளியே பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கொடு. சரிங்கம்மா. இந்த எடுத்துட்டு போ.
அப்புறம் உன் அண்ணனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, தலைவலின்னு நல்லா படுத்து தூங்குறான். அவன் எந்திரிச்சு வரும்போது எந்திரிச்சு வரட்டும். இதை முதல்ல எங்க தாத்தா கிட்ட மட்டும் கொண்டே கொடு. சரிங்கம்மா. அப்புறம் அந்த பொண்ணு காஃபி குடிப்பாளா டீ குடிப்பாளான்னு ஏதாவது சொன்னாளா? காஃபி தான் குடிப்பாங்கன்னு சொன்னாங்கம்மா. அப்படியா? சரி, நான் அதை போட்டு தரேன். இது முதல்ல தாத்தா கிட்ட கொடு. சஞ்சய் தம்பி தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்டு நான் அதை கொடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. சரி, இருந்தா எடுத்துட்டு போ. சரிங்கம்மா.